Hi friends, welcome to our channel. நான் ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இன்றைக்கி டாபிக் பார்த்திங்கன்னா உங்களோட பர்சன், அதாவது பாஸ்ட் எக்ஸ் பர்சன் பற்றி பேசுகிறேன். அவங்க உங்களோட மறுபடியும் ரீஜாயின் பண்ணுவாங்களா, அவங்க உங்களை பற்றி நினைக்கிறாங்களா, அந்த மாதிரி நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க உங்களோட ரீஜாயின் பண்ணுற சான்சஸ் இருக்கா, அவங்களோட சுச்சுவேஷன் என்ன, அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரீடிங் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகேங்களா? இது வந்து டைம்லெஸ் ரீடிங். ஓகே, நம்ம இப்போ ரீடிங் பார்க்கலாம். இந்த கார்டு எடுத்து வச்சுறேன். ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. சூஸ் நியூ டைரக்ஷன். அதாவது உங்களுக்கான கைடன்ஸ் இது ஒரு சிலருக்கு பொருந்தும், ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே பொருந்தாது, ஒரு சிலருக்கு எல்லாமே பொருந்தி வரும். ஸோ உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் விட்டுடுங்க. உங்களுக்கு கரெக்டாக அது வந்து சூட் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து லெட் கோ பண்ண சொல்கிறாங்க. சில விஷயங்கள் பாஸ்டில் இருக்க விஷயங்களை வந்து லெட் கோ பண்ணுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சன் உங்களுக்கு கண்டிப்பாக வருவாங்க. இது வந்து எக்ஸ்பர்சனாக இருக்கலாம். நீங்கள் விரும்புகிறீங்களா அவங்களோட ரீஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நியூ பிகினிங்ஸ் வேணும்னு கேட்டிங்கனாலும் அந்த மாதிரி அமையவும் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம தொடர்ந்து இருந்து டாரோட்டில் பார்க்கலாம். ஆக்சுவலி கைஸ், இப்போ வந்து கார்மிக் சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து கர்மா பேஸ்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சுச்சுவேஷனும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெவில் எனர்ஜி காமிக்குது. ஓகேங்களா? டெவில் எனர்ஜி, தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது, டெவில் எனர்ஜி காமிக்குது. ஸோ அதனால் அவர் வந்து இப்போ இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இப்போ அந்த பர்சன் வந்து ரொம்ப உங்களை பற்றி ஒரு இருக்குது அவருக்கு. அதாவது நல்ல ஒப்பீனியன் சொல்ல முடியாது, வருத்தம் இருக்குது. ஓகேங்களா? அவர் ரொம்ப கொஞ்சம் சேடாக தான் இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கானது சொல்கிறேன். நீங்களும் இப்போ இதில் ஒரு சிலர் எப்படி இருக்கீங்கன்னா, அவங்க வந்து பேசாமல் போயிட்டாங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட இன்னும் காண்டாக்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வந்து அப்செட்டாக இருக்க மாதிரியும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. உங்களோட ஹெல்த் வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் தேவைப்படுது. உங்களோட 7 சக்ராஸ் வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு அந்த 7 சக்ராஸ் ஹீலிங் பண்ணணும். இந்த கார்மிக் சுச்சுவேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக மாறுங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ரெசனேட் ஆகுது. ஓகேங்களா? நீங்களும் வந்து அவரை பற்றி நினச்சிட்டு அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, இல்லை நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த அந்த சுச்சுவேஷன் பற்றி, அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன் பற்றி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ஒரு சிலர் இந்த ஈவில் ஐ இருக்குதுன்னா நீங்கள் அதிலேருந்து வெளியே வரணும். அதிலேருந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணணும். 7 சக்ராஸ் ஹீல் பண்ணி மெடிடேஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு நான் சொல்கிறேன், இப்போ இந்த பர்சன் கூட உங்களுக்கு செட்டே ஆகாது. ஏன்னா உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் இந்த பர்சன் இப்படி தான், இதுக்கப்புறம் இதை சரி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட இன்ட்யூஷன் கேளுங்க. ஓகேங்களா? கேட்டு அதன்படி நடந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து கார்மிக் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நடந்துகிட்ருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த நியூ டைரக்ஷன் நீங்கள் தான், அதாவது நியூ டைரக்ஷன் அங்கேயே கொடுத்துட்டாங்க, இங்கேவும் கார்மிக் சுச்சுவேஷன் காமிக்குது. நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அந்த விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி போக ஆரம்பிங்க. ரெண்டாவது உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இதை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. உங்களோட 7 சக்ராஸும் வீக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு வந்து ரீஜாயின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க அவங்க சைடில். ஆனால் இந்த ஈவில் ஐ வந்து இருக்குது, அதோட டெவில் எனர்ஜி காமிக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் சரி பண்ணும் போது இது எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட அந்த எனர்ஜி இந்த பர்சன்கிட்டேருந்து டோட்டலாக நீங்கள் கட் பண்ணிக்கணும், அவங்களோட இது வேண்டாங்கிற மாதிரி காமிக்குது. இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னும் சில பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் நீங்கள் இப்போ வந்து ரொம்ப நாளாக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க,
அவங்க வருவாங்க அப்படி சொல்லி அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் வந்து ஏதாவது தகவல் கிடைக்கும், அவங்களோட ரிஜாயின் பண்ணி வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இந்த கார்மிக் சுச்சுவேஷன் மாறி குட் கர்மா உங்களுக்கு நடக்கும். ஸோ இதுலேயும் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது. ஓகேங்களா? ஒரு சிலர் அவங்களோட இன்ட்யூஷன் கேட்கணும். இன்ட்யூஷனில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பர்சன் எப்படி உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, அவங்களோட இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வந்து டாக்ஸிட்டிக் சோல் அப்படின்னு உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து நீங்கள் உங்களோட முடிவை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் தான் உங்களுக்கான தீர்வை நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட விட்டிங்கன்னா அவங்க தான் உங்களோட என்ன சொல்கிறது, அவங்க வந்து நீங்கள் பொம்மை மாதிரியும் அவங்க தான் உங்களுக்கு உங்களை ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் மாதிரியும் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும். உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் எடுங்க. ஏன்னா இதில் சில விஷயங்களை அது காமிக்குது. ஏன்னா நீங்கள் வந்து டோட்டலாக வந்து சில விஷயங்களை அந்த மாதிரி ஒரு டாக்ஸிட்டிக் சோலாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள விட்டு விலகி வரணும். ஏன்னா நியூ டைரக்ஷன் லெட் கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெட் கோங்கிறது ஒரு சிலர் அவங்களோட தவறுகளை மன்னித்து நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கலாம், ரீஜாயினுக்காக சொல்லியிருப்பாங்க. டேக் நியூ டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உங்களுக்கான வழியை தேடிக்கோங்க அப்படின்ற மாதிரி அது ரெசனேட் ஆகுது. ரெண்டாவது பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எடுக்க போகிற அந்த முடிவு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான கரெக்டான முடிவாக இருக்கும் அப்படின்னு. இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சரியான ப்ராப்பர் டைமில் இந்த கைடன்ஸ் போய் கிடைக்கணும்னு தான் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து என் மூலமாக உங்களுக்கு இதை கன்வே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப நாள் இதில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டீங்க, இன்னும் இதில் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு சிலருக்கு வந்து அவங்களோட அந்த ஹீலிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கார்மிக் சிச்சுவேஷன் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரீஜாயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களோட பர்சனை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வெல் செட்டிலான ஒரு நல்ல லைஃப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் ஆஃப் ரொம்ப பவர்ஃபுல் பர்சனாக தான் இருப்பீங்க. ரொம்ப ஒரு எடுத்த வேலையை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிற அந்த ஒரு கேப்பபிலிட்டி இருக்க அந்த ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. இது எல்லாமே இருந்தாலும் கூட உறவுகள் உங்களுக்கு கொடுத்த அந்த டாக்ஸிட்டிக் சோல் கொடுத்த அந்த காயங்கள் உங்களை வந்து ஒரு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை, ஒரு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க, டிப்ரெஷன்லேயே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட சக்ராஸ் ஹீல் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து ப்ரேயரில் இருங்க. உங்களோட அதாவது நீங்கள் காடோட ரொம்ப கனெக்டாக இருக்கும் போது உங்களுக்கு டெவில் எனர்ஜியோ எதுவும் செய்யாது. ஸோ இந்த பிளாக் மேஜிக் எதுவுமே அந்த மாதிரி கார்மிக் சுச்சுவேஷன் இருந்தால் கூட அதிலேருந்து நீங்கள் சீக்கிரமாகவே வெளியே வந்துடுவீங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த பைல் பார்க்குறவங்களுக்கு, இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நான் சொன்னதில் ரெசனேட் ஆகிருக்கலாம். ஒரு சிலருக்கு இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், நிறைய இதில் ஒரு புரிதல் வேணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஹீலிங் தேவைப்படுறவங்களுக்கு ஹீலிங்கும் கொடுக்குறோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃப்ளவர் தெரப்பி தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் ஃப்ளவர் தெரப்பி. ஏன்னா இந்த கார்மிக் சுச்சுவேஷன்லாம் வந்து சாதாரணமாக வந்து அதை அனுபவிச்சு தான் வெளியே வரணும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் கார்மிக் போயிருந்தேன்னா பேட் கர்மா நடக்குது அப்படின்னா பேட் கர்மாக்கான பலன் அது எல்லாத்தையும் நீங்கள் அது இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த ஹீலிங் அந்த ஃப்ளவர் தெரப்பி எடுக்கும் பொழுது உங்களோட இந்த இது வந்து சீக்கிரமே உங்களுக்கு சரியாகும். ஏன்னா அங்கே பண்ணுறது, உங்களை ஹீல் பண்ணுறது ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து ஹீல் பண்ணுறாங்க, யூனிவர்ஸ் ஹீல் பண்ணுறாங்க. ஸோ கடவுளோட நீங்கள் நெருக்கமாக இருக்கும் பொழுது உங்களோட கார்மிக் அந்த இது எனர்ஜி எல்லாமே சீக்கிரம் ட்ரைன் ஆகும். ஸோ உங்களுக்கான புதிய வழி கிடைக்கும். உங்களோட பர்சன்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலிங், நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சனாக அவங்க உங்களுக்கு வந்து ஃபேவரபுளான ஒரு பர்சனாக மாறுவாங்க. ஓகேங்களா? இது ரீடிங் வந்து ஒரு சிலர் வந்து ஃபேமிலியில் வந்து மாமியார் மருமகள் அந்த மாதிரி கிளாஷ் போயிட்டுருக்கலாம், இல்லைன்னா அப்பா மகன் அம்மா மகள் அந்த மாதிரி, இல்லைன்னா உறவுகளுக்குள்ளே சித்தப்பா மாமா அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ளே சண்டை சச்சரவு, ஒரு குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பத்துக்கு சண்டை சச்சரவு அந்த மாதிரி இருந்தாலும் கூட அந்த விஷயங்கள் வந்து இந்த ஹீலிங், இந்த ஃப்ளவர் தெரப்பி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக வந்து சரியாக சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஆஸ் அ ரேக்கி மாஸ்டர் அண்ட் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட்டாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த ரீடிங்கில் வரவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசல்யூஷன் கொடுக்கணும், ஒரு தீர்வு கொடுக்கணும். ஏன்னா ரீடிங் பார்க்குறதோட இல்லாமல் அந்த விஷயத்த சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன்லேருந்து உங்களுக்கு வெளியே வரணும் இல்லையா?
அதுதானே மெயினான விஷயம். ஸோ ரீடிங் மட்டும் கொடுத்துட்டு நம்மளோட கடமை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கல. அடுத்தது எங்களால் என்ன கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து இறைவன் எங்களுக்கு கொடுத்த வரமான்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரெசல்யூஷன், அது பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன் இங்கேயே கொடுத்துட்டாங்க பாருங்கள். அது லாஸ்ட் கார்டில் இருக்கோ. பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன், சரியான ஒரு தீர்வு உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் சரியான முடிவை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி கைஸ், இன்றைக்கி நான் கொடுத்த இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு, உங்களோட ஒப்பீனியனை நம்மளோட கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக இந்த டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வந்து நீங்கள் ஹீல் ஆக்கணும், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும், உங்களோட நியூ லைஃப்பாக இருந்தாலும் சரி, உங்களோட எக்ஸ்போசனோடய சேர்ந்து வாழணும்னு நினச்சாலும் சரி, கடவுளை நான் வந்து பிரார்த்திக்கிறேன் உங்களோட விஷஸ்லாம் ஃபுல்ஃபில் ஆகட்டும். காட் பிளஸ் யூ. யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங் ஹீலிங் தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ணி ஆரோக்கியமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ கைஸ், ஆல் த பெஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.